நீங்கள் பெருசாக மாட்டுறதையும் சாப்பிட மாட்டீங்களா என்ன? காரணம் என்னென்றால் எல்லாரும் வந்து வளர பொய் சொல்லுங்கிறானே, முகத்தில் ஏதோ பொய் சொல்கிற மாதிரி தெரியுது. சமைக்கிறது அப்படி அப்படியே இருக்கு. 6 நாள் நாங்கள் வேலை செய்யணும், 7 நாள் ஓய்ந்துக்கணுன்றது கடவுளுடைய 2வது கட்டளை. அனைவருக்கும் வணக்கம். நான் ரோசாயினி. நான் தாரணி. நான் ராஜன். நீங்க சொல்லுங்க, பிள்ளை சொல்லுங்க. பிள்ளை சொல்லி விடுங்கம்மா, பேர் ஒருக்கா. அழுது கொண்டே அச்சு. அழுது சொல்லு. சரி, அப்படியே நாங்க எங்க நிக்கிறோம்னு சொல்லி சொன்னார். எங்கட வீட்டை தான் நாங்க இன்றைக்கு நிக்கிறோமே. எவ்வளவு போகலையா இன்றைக்கு? இப்போ சர்ஜரி போயிட்டு வந்துட்டேன். ஓ, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை. அப்போ நாங்கள் சேச்சுக்கு போயிட்டு இப்போ வந்து இருக்கிறோமே. சேச்சி போயிட்டு வந்தாலே அரை நாள் போயிடும். காணாமல் 9 மணிக்கு போடுறது, 8 போடுறது. இப்போ தான் வந்து நிற்கிறோமே. நான் வீட்டை மதிய டைம்லாம் வந்தது. அங்கேயே டைம் அரவாசி டைம் போயிட்டுது. ஞாயிற்றுக்கிழமை என்னாலே அப்படித்தானே எங்களுக்கு என்ன 6 நாளை நாங்கள் எங்களுக்கு எடுக்கிறோம். 7வது நாளை கடவுளுக்கு கொடுக்கத்தானே வேணும். எல்லா வேலைக்காரருக்கும் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு லீவு நாள். ஆனா கிறிஸ்தவர்களுக்கு அப்படி இல்லை, அண்டுதான் கடுமையான உண்மைதான் நாள். விடிய காலம் வேலை கிளம்பணும், வேலை கிளம்பி முழுகி அதுக்கு பிறகு சேச்சுக்கு விளைக்கிட்டு சேச்சு காரியங்கள் எல்லாம் செய்து அது பிறகு வீட்டை வந்து சாப்பிடவே டைம் கடந்துரு. அப்போ எங்களுக்கு உண்மையில இந்த ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள் இல்லை, அண்டுதான் எங்களுக்கு கடும் வேலையா இருக்கும். உண்மையில எங்களுக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை கடும் வேலையா இருக்கும். என்ன அது என்னன்னு சொன்னால் 5-6 நாள் நாங்கள் வேலை செய்யணும், 7 நாள் ஓய்ந்திருக்கணுன்றது கடவுளுடைய 2வது கட்டளை. அது கட்டளையிலே உண்டு. அந்த கட்டளையின்படி நாங்கள் 6 நாள் வேலை செய்கிறோம், கஷ்டப்படுறோம். அதனுடைய அந்த ஒரு நாள் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நேரமாக இருக்கிறனால அது 6 நாளுக்குரிய நேரத்தை நாங்கள் எப்படி வேலைக்கு ஒதுக்குறோமோ அதே மாதிரி இந்த ஒரு நாளுக்கு நாங்கள் ஒதுக்குறோம். ஆனால் அதான் அண்டு எங்களுக்கு ஒரு பிஸியான நாளாக இருக்கு. அதான ஒரு மகிழ்ச்சியும் என்ன எங்களுக்கு. அதை விட ஒரு மகிழ்ச்சி என்ன வேணும்? பூமியில வாழும் நாட்கள்ல கடவுளுக்காக ஒரு நாள் செலவிடுறதுல நட்டம் பெறாது தானே. நாங்க சுகபலத்தோட வேலைக்கு போய் வரதே அவற்றை கிருபதான். அப்ப அந்த இதுல நாங்க ஒரு நாள் சர்ஜரி பாட்டிப்புறது என்ன. ஆனா சில சமயங்கள்ல சூழ்நிலைகளால வருத்தங்கள் வந்தால் ஒன்றும் தவிர்க்க இல்லாமல் போகுது. இல்லாட்டி ஒன்றும் செய்ய இயலாது. ஆனாலும் நாங்கள் போயாக வேணும். கிறிஸ்தவர்களாக எங்களுக்கு அது பணிக்கப்பட்ட ஒரு பணிப்பு. அதை நாங்கள் கண்டிப்பா செய்தே ஆக வேணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைன்றது. அப்போ இன்னைக்கு எப்படி ஆராதனை எல்லாம் போச்சு? நல்லபடி போச்சு, சந்தோஷமா நடந்தது. இனி 11ஆம் மாதம், இனி அடுத்த மாதம் கிறிஸ்மஸ் வருது. அந்த மாதம் கடந்து மலமலண்டு போயிடும். இந்த மாதம் முடிஞ்சா சரி. இந்த கிழமையெல்லாம் அறிவிச்சாச்சு என்ன மாதிரி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி. இப்பவே அந்த நிகழ்ச்சிகள் பழக்கிறேன்டா பழக்கட்டுமா பிள்ளைகளுக்கு. ஜெரோமிக்கெல்லாம் 2-3 டான்ஸுகள் இருக்கு, ப்ரோக்ராம்கள்லாம். ஜெரோமிக்கு திறமையும் இருக்குத்தானே. அப்போ விடலாம் படிவா. இந்த முறை ரிஹானாவையும் ஏதோ ப்ரோக்ராம் வச்சு செய்கிற மாதிரி தான் கேட்சவா என்ன? ஓ, செய்ய போறீங்களோ? அப்போ நீங்கள் என்ன மாதிரி டான்ஸுகள் ரோஷாயினி? அது இனி வந்து கொழும்பு போயாடுற வந்து விளைய மாட்டேன் முடிஞ்ச அப்புறம் எங்க அடுத்தது. நான் இன்றைக்கு என்ன நினைச்சு கொண்டு வந்துருமா? சேச்சும் லேட்டா முடிஞ்சது. சரி, இன்றைக்கு சமையலும் இருக்காது, போய்த்தானே ஏதாச்சும் செய்வோமோன்றல நினைச்சேன். இதே மாதிரி தான் எனக்கு நடந்தது. அம்மானேன்னு சொல்லிக்கிறதுக்கு கதை கேட்க சொன்னவா உடம்பு சரியில்லை, எனக்கு ஏலாம் இருக்குன்னு சொல்லிதான் சொன்னவா. அப்ப சேர்ச்சிக்கும் நானும் போனவளமெல்லாம் போக இல்லை. அப்ப போகாம நிக்கிறதும் எனக்கு மனசு கஷ்டமா இருந்தது. அப்ப சரி லேட்டா ஆயினாலும் பரவாயில்ல, முதலாவது நாங்க சேர்ச்சிக்கு போயிட்டு வருவோம். வந்து நீங்களும் வந்துருவீங்க தானே. அப்ப யாரு முந்தி வாரமோ சமைப்போம்னு சொல்லி நானும் அவசரமா சேர்ச்சி முடிச்சு கொண்டு வந்தால் இங்க எங்க சமைக்கிறது அப்படியே இருக்கு. அப்படித்தான் ஒரு ஃபீலிங்ல வந்தேன். ஆனா இங்க பார்த்தா அம்மா பாவம் எழும்பி சமைச்சு வடிச்சு வச்சிருக்கிறா, சாப்பிட சொல்லி சொன்னவா. நானும் சேஜ முடிச்சுட்டு வாரன். அப்போ நானும் சரி இன்றைக்கு நாங்கள் சமைக்கணும் போலடாக, சரி அக்கா வந்து தான் சேர்ந்து செய்து கொடுப்போம் தான் நானும் வந்தது. ஆனால் அப்படியே நடக்கவில்லை. அம்மா வந்து எழும்பி தானாவே எல்லாம் செய்து சமைச்சு வச்சுட்டு அம்மா நான் வராமல் சொல்கிறேன் சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன். ஆனால் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் உண்மையாக அம்மாவுக்கு வந்து சரியா இல்லாத காய்ச்சல்.
அப்ப அதோடய அம்மா குளிசையும் போட்டு எழும்பி செய்துட்டு அம்மா தெரியும் பிள்ளைகள் பாவம்ட்டேன்னு. அதுதான் உண்மைதான். அதோட என்னன்னு சொன்னா அவங்க வேலை செய்த கை கால்கள் சும்மா இருக்காது. கொஞ்சம் சுவம் பண்ணோடனே டக்காண்ட கிளம்பி என்ன செய்யற பிள்ளைகள் களைச்சி வர போதுகள்ன்ட்டு கொண்டு வர வேணும்னு சொல்லி கொஞ்சம் வேகமா சமைச்சு முடிச்சிட்டீங்க. நாங்க சும்மா இருப்போம் எனக்கு. ஆனா வேலை இல்லாட்டி செய்யாது அப்படி இருக்க வேண்டியதா எங்களுக்கு சொல்ல பத்தாது. அதான் சாப்பிட்டு படுத்துருவேன் நான் எல்லாம் ஏலாட்டியும் ராயதானே சமைச்சு கொடுக்கணும். உண்மையாவே இதான் நம்பல அது. நம்ப இல்லாத நானும் நம்ப. ஓ ஆள் ஏலாட்டி ராயனே சமைப்பேன். அப்ப இது பொய்க்கதை என்ன ராயன் கொடுக்குறாரு செய்தாரோ இல்லையோ செய்தார நீங்களா பொய் சொல்லாங்க ராயன் முகத்துல ஏதோ பொய் சொல்ற மாதிரி தெரியுது. சும்மா சொல்லத்தானே வேணும், நாளைக்கு சாப்பாடு கிடைக்காது. அப்படி இல்லை உண்மையிலே ஏலாட்டி ராயன் தான் செய்தாரோ பாத்தீங்களோ. 2 பேரும் கடவுள் இணைச்சது என்ன 2 பேரையும் தானே. அப்ப ஒரு ஆளுக்கு உதவியா ஒரு ஆள் இருக்க சொல்லி தானே 2 பேரை இணைச்சு வச்சிருக்கு. அப்ப ஆனபடியால ஒரு ஆளுக்கு இல்லாதண்டைக்குள்ள அடுத்த ஆள் உதவி செய்யணும். அந்த மனப்பான்பை நாங்க எங்களுக்குள்ள வளர்த்து கொள்ள வேணும். அப்படி ஒரு வளர்த்து இருந்தா தான் குடும்பத்துல ஒரு அக்கியம்ன்றதும் ஒரு சமாதானம்ன்றது நிலைச்சிருக்கு. அதோட நாங்கள் அப்படி விட்டு கொடுத்து நடக்கல ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் எங்களோட குடும்பங்களுக்குள்ள உருவாகும். உண்மைதானே. எக்கச்சக்கமான அன்பு எல்லாம் இருக்கு போல. யாரை பார்க்க தெரியுது சிரிக்கிற சிரிப்புல. காரணம் என்னென்றால் எல்லாரும் வளர விட்டு தானே பார்த்து கல்யாணம் செய்வாங்க. நாங்க சின்ன வயசுல இருந்து பார்த்து செய்தது தானே. அப்ப அந்த அன்பு இன்னும் மாறாது. அதாவது ஒரு குழந்தைய எப்படி வளர்த்தெடுத்து பாக்குறாங்களோ அதே மாதிரி நாங்க சின்ன வயசுல இருந்தே அதை பார்த்து வளர்ந்ததால அவர்களுடைய அன்புன்றது அந்த குழந்தைய பார்க்கலும் அதிகமான அன்பு குடிக்குது. திடீரென்று பிடிச்சுக்கொண்டுட்டேன். அப்படியா போய்கொண்டிருக்கு. சரி எப்பவுமே தொடர்ந்து இருந்தா நல்ல சந்தோஷம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மரண வரியந்தம் அந்த அன்பு நிலைச்சிருக்கும். அன்புகள் உடைச்சி ஒழுகாம இருந்தா சரி. அன்புடையாது அதுதானோ. அப்பண்டாக்கு என்ன மாதிரி சமைச்சது தெரியாதானே என்ன கறி வச்சான்னு சொல்லி ஸ்பெஷலா சமைச்சிருக்கிறோம். உண்மையில ஞாயிற்றுக்கிழமை சொன்னா எங்களுக்கு சேர்ச்சால வர லேட் ஆகும். ஆனால் இங்கே அங்கே லேட் ஆகி இங்கே வந்தாலும் ஒரு நல்ல புடியோண்டு பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. மற்ற ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் எல்லாருமே வீட்டுல ஒரே தான் இருக்கிற நாள் எல்லாம். அப்ப உண்மையா எல்லாரும் சேர்ந்து சாப்பிடக்கு அது ஒரு சந்தோஷமா இருக்கும் எங்களுக்கு. அல்லது நாங்கள் 7 மணிக்கு போனாலும் அடுத்த 7 மணி வீட்டை வரேன். இது ஒரு நல்ல ஒரு ஐக்கியமா இருக்கும் எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடுறது. ஆனா உண்மையிலேயே என்னன்னு சொன்னா இப்படி அந்த ஃபேமிலியா சேர்ந்து ஒரு கிழமையில ஒரு நாள் நாங்கள் எடுத்து சாப்பிடக்கல ஃபேமிலிக்குள்ள ஒரு ஐக்கியம் உண்டு எங்களுக்குள்ள உருவாகும். என்னன்னு சொன்னா மற்ற சில இடங்கள்ல பார்த்துருக்கிறோம் அப்படி இல்லை. நான் எந்த குடும்பம் அப்படியான கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. அப்படியான காரியத்தை விட நாங்கள் ஃபேமிலியா ஒரு கிழமையில ஒரு நாள் ஒதுக்கி நாங்கள் செய்வோம் என்று சொன்னா அதுல ஒரு சந்தோஷம் அதை போல சந்தோஷம் பெரிய சந்தோஷம் எங்கேயுமே உண்மைதான். அப்படியான சந்தோஷம் தான் சந்தோஷம். நாங்கள் என்னத்தை கண்டோம் வரைக்கலாம் சாப்பிட்டு புசிச்சு வாழ்றதானே மனசற்ற வாழ்க்கை. அதுக்கு அங்கால யாரும் கையில கொண்டு வந்ததும் இல்லை, திருப்பி அதை கொண்டு போறதும் இல்லை. இருக்கும் வரையிலும் சந்தோஷமா ஒருவர் அன்பா இருந்து ஐக்கியமா இருந்து அப்படி நாங்கள் நெருக்கமா வாழ்வோம்னு சொன்னா அதுவே பெரிய காரியமா எங்களுக்கு இருக்கு. உண்மைதானே தானே இருக்கிறதுக்கு நிம்மதியா ஒரு வீடும் சும்மா ஒரு சின்ன ஒரு மோட்டார் சைக்கிளும் எங்களுக்கு இருந்தா காணும். அதே காணும். மற்றது ஒரு சந்தோஷமா அப்படி இருந்தது எங்களுக்கு. அதை விட என்ன வேற என்ன வேணும்? இன்றைக்கு இருக்கிற நாங்கள் நாளைக்கு இருப்போமோ தெரியல. 4 பேரோட சந்தோஷமா இருந்துட்டு போகணும். என்ன நாங்கள் எதையுமே கொண்டு வரது இல்லை தானே. இடையில ஒரு கொஞ்சத்தை இதை கையில் எங்களுக்கு கிடைக்கிறத கொடுத்து நாங்கள் சந்தோஷமா அன்பா குடும்பங்களுக்குள்ள ஐக்கியமா இருந்தால் அதுவே போதும். ஒரு சிலர் மத்தியில நாங்கள் பார்ப்போம்னு சொன்னா ஒரு சிலர் என்ன செய்வோம் என்றால் அந்த ஐக்கியத்தை வருகிறேன். நான் அங்கே போனேன், அங்கே போனால் இவ்வளவு காசு செலவாகுமே, என்னத்துக்கு அந்த காசை வச்சாலும் அது இன்னொரு காலத்துக்கு பயன்படுத்தலாம் சரி. ஆனா அந்த ஐக்கியத்தை நாங்கள் எங்களுக்குள்ள வளர்த்து விட முடியாது. ஆனால் எங்கள்கிட்ட அப்படி இல்லை. நான் காசு வந்தால் எப்படி போகும்ன்றே தெரியாது. அது எங்களுக்குள்ள அந்த இதே இல்லையே. எங்களை நாங்கள் பிரிச்சு பார்க்கறதே இல்லையே. ஒரே குடும்பம் தானே. சேர்த்து வைக்கிறேன்டாலும் சரி, பேங்க்ல போடுறேன்டாலும் சரி, என்ன அப்படி எங்க கிடக்கு அக்கௌண்ட் நம்பரை பார்த்தா தெரியும் 0 தான். இல்லை சில பேர் என்ன செய்ய 100 200 வந்தா கூட டக்குனு ஏடிஎம்ல கொண்டே போட்டு காசை சேர்ப்பாங்க. நல்ல குணங்கள் எங்களுக்கு மிச்சப்படுத்துறது நல்லது. ஆனா கடன் மிச்சப்படுத்தக்கூடாது.
உண்மை இருந்தா போடலாம் தான் போட்டு வச்சா ஒரு உதவி தானே உதவியா இருக்கு. அதுக்கு என்ன சுச்சுவேஷன் உங்களுக்கு இல்லை தானே சரி அப்போ நாங்கள் இன்னைக்கு சமையல அம்மா சமைச்சு வச்சிருக்கேன் என்ன சாப்பாடுன்னு சொல்லி சாப்பிட்டு பார்ப்போம் என்ன அதோட இப்போ என்ன பெரிய பிரச்சனை ரிகானா பாம்பு வீடியோக்கு வர போனாலும் ஆனா பாம்பு நிற்கிறது ஆள் அழுது அழுகையை பார்த்தியோ வீடியோ எடுக்க போகிறோம்னு சொல்லி ஓடி வந்து தானும் வரப்போகிறேன்னு சொல்லி அதான் கொஞ்ச நேரம் அந்த பேர் சொல்லாமல் நின்றவா காலை கோவம் வந்துட்டு நாங்கள் வர வேணாம்னு சொல்ல வீடியோக்கு வர வேணும் அழுது அழுது நம்ம வந்து அப்படி இங்கே பாவம் நிற்கிறேன் வீடியோக்கு வரணும் இருக்கல இப்போ ஆளுக்கு வந்து அந்த அச்சுண்டு பேர் சொல்கிறதுல ஒரு சந்தோஷம் ஆளுக்கு சந்தோஷம் அதுதான் அழுது சொல்லி நித்திரி ஆயிட்டாவே கடைசி பாவம் அது என்னடா காலம நித்திர போயில இடையில படுக்கிறவா அப்ப சேச்சி போனபடியா இன்னும் அங்க படுக்காதபடியா நீங்க நித்திர ஒன்று சாப்பிட்டுரும் சாப்பிட இல்லை அப்படியே படுத்துட்டு அப்புறம் சாப்பாடு எடுத்துக்கொண்டு வாங்க நாங்க சாப்பிடுவோம் சரி அப்ப அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு அம்மா வந்து சமையல் என்னன்றத பாப்போம் என்னக்கா பாத்தீங்கன்னா எங்கட விட்ட இறைச்சி கறி அதாவது கோழி இறைச்சி கறி பருப்பு வெள்ளைக்கறி கேரட் சம்பல் சூப்பர் சாப்பாடா நல்ல சாப்பாடு அம்மா மேலோட சமைச்சிருக்கா சமைச்சிட்டேன் ஆனா எதிர்பார்க்கல உண்மையா தானே எதிர்பார்க்கல இப்படி 3 ஒரு பருப்பு கறி வைப்போம் அதான் சமைக்கிறதுக்கு நைஸா பருப்பு வைப்போம் போய் பருப்பு சாப்பிடத்தை போய் நினைக்கிறேன் பசியோ 3 பேருக்கும் ஓ சரியான பசி என்ன சமைக்கணும் ஆவலா வந்த இடத்துல சமைச்சிருக்குன்றக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் சொல்லுங்க அதை விட அவ்வளவு சந்தோஷம் அதோடய பசி போன மாதிரி இருக்குது அதை சாப்பிடக்கல இன்னும் ஒரு சந்தோஷமா இருக்கு என்ன சாப்பிடுங்க நாங்க சாப்பிட்டு பார்ப்போம் ஆனா அம்மா எனக்கு குத்தரிசி சோறு போட்டு வர இன்னைக்கு உங்களுக்கு பிடிக்குமா எனக்கு குத்தரிசி சோறு தான் இருக்கும் குத்தரிசி சோறு தான் நல்லது வேணே பிடிக்குமோ எனக்கு குத்தரிசி தான் பிடிப்போம் சரியா குத்தரிசி தான் குடிக்கலாம் நான் சாப்பிடுவேன் அதான் நல்ல அதில் ஒரு உதாரணம் சொல்ல வேணும்ன்றதுன்னா நாங்கள் சின்ன வயசுல மாமி வீட்டை இருந்துக்கிட்டு இருப்போம் போய் இருக்கிறோம் நாங்கள் பள்ளப்பள்ளி இருக்கைகள் இருந்தேன்னா மாமி மினாக்கட்டை எனக்குன்னு சொல்லி குத்தரிசி தனியாக போட்டு காய்ச்சி வைக்கணும் எல்லாருக்கும் வெள்ளையரிசி காய்ச்சினா எனக்கு குத்தரிசி பிடிக்கும் வெள்ளையரிசி பிடிக்காதுன்றக்காக எனக்குண்டு மினாக்கட்டு மாமி குத்தரிசி ஒரு சுண்டை போட்டு காய்ச்சி தருது சரியா வெள்ளையரிசியை விட இதான் நல்ல மேன உடம்புக்கும் நல்லா இருக்கு எல்லாமே தானே சாப்பிடுங்க வெக்கப்படாம எனக்கு பாய்க்குள்ள சாப்பாடு இருக்கு வெக்கப்படாம அள்ளி சாப்பிடுங்க பாய்க்குள்ள சாப்பாடு இருக்குதா ரச்சியல் எப்படி இருக்கு அப்போ சாப்பிட வந்தா வைக்கப்படக்கூடாது சாப்பிட்றோம் இதில் என்ன இருக்கு இறைச்சியில் என்ன மாதிரி அவிஞ்சிருக்கோ இறைச்சி எல்லாம் நல்லா அவிஞ்சிருக்கு டேஸ்டியாக இருக்கு உப்பு எல்லாம் அளவான உப்பு ருசாயனிக்கு பிடிச்ச கறி இன்றைக்கு வச்சிருக்கேண்ணே ருசாயனிக்கு பருப்பு கறியண்டா ஒரு உயிர் பருப்பு இல்லாமல் ருசாயனி சாப்பிடாதான் நல்லதானே புரதம் தானே உண்மையாவா ஏன் அப்படி பிடிக்காது விருப்பம் இல்லாத மாதிரி போயிடுச்சு சும்மா கறியா வச்சா சாப்பிடுவேன் வெள்ளைக்கறி வச்சா சாப்பிடுவேன் நீங்க பெருசா மாட்டுறச்சியும் சாப்பிட மாட்டீங்களா மேன கோழி சமைக்கிறே இல்லையே மாட்டுறச்சி நாங்க சமைக்கிறோம் நாங்க அதோட இப்படி அனுன்று வேறு வாங்கினாலே மாட்டுறச்சி தான் வாங்கணும் என்னன்னா கோழி இறைச்சியை விட மாட்டு இறைச்சியில ஒரு தனிப்பட்ட ஒரு சுவை உண்டு இருக்கு சூப்பரா இருக்கு அந்த சுவைக்காகவே அதை தான் சாப்பிடுவோம் அந்த கறியே அந்த மாதிரி இருக்கு குழம்பாவே கறியோடய சாப்பிடலாம் அந்த கறியில ஒரு சுவை ஒன்று இருக்கு கோழி இறைச்சியை விட மாட்டு இறைச்சியில ஒரு டேஸ்ட் இருக்கு ஒரு 2-3 மாடை வேண்டி வளர்த்தா நல்ல மேன பரவாயில்ல உங்களுக்கு நல்ல கேரட் சம்பளம் வச்சிருக்கணும் கண் பார்வை தெரியுது இந்த லைசன்ஸும் எடுக்க போறீங்களா நீ கண் பார்வைகளுக்கு கேரட் சம்பல்லாம் சாப்பிடுவாங்க இல்லாட்டி ஒரு கோப்பு சாப்பிட்ற இடத்துல அரவாசி அதை 2 பிரிச்சு சாப்பிடுவோம் இந்த பொழுது அப்போ அப்படியே அரவாசி நாள் சேச்சோடையும் போயிட்டு நீ எங்களுக்கு ஒரு பிறந்தநாள் வீடு ஒன்று இருக்கு அங்கேயும் போவோம் பின்னேறமா பின்னேறம் படிக்கிறோம் அதோட உங்களுக்கு நர்சரியில் கூட்டம் இருக்குது
4 மணிக்கு என்ன 4 மணிக்கு கூட்டம் இருக்குது ஜெரோமினா சில வேலை சொன்னது பெற்றோர் மேலே அப்போ அன்றைக்கு வந்து ஜோவில் போகுதுன்னு நான் போயிருப்பேன்டா ரியானா வந்து விடாது அப்போ அதனால நான் போயிடலாம் அதனால மற்ற பர்த்டே விட்டையும் போகணுமேலோ நீங்கள் அப்போ படிக்கிட்டு கொண்டு அந்த ஒழுங்கு செய்யணும். என்ன மலமாண்டு வேண்டி சாப்பாடை முடிச்சு போட்டு திரும்ப வேண்டி சாப்பிடுங்க அம்மா நிறைய சமைச்சு வச்சிருக்கிறோம்மா. இதே வேணும் படி பார்க்கணும். ஆனால் குத்தரிசி வந்து உண்மையில் கணக்கை சாப்பிடல. குத்தரிசியுமே சாப்பிடல 2 பேருக்கும் பிடிக்காதுன்னா குத்தரிசி சரியில்லை. வெள்ளைச்சோறுனா தான் சூப்பராக இருக்கும். இப்போ இன்றைக்கு என்ன மாதிரி இப்போ ஞாயிற்றுக்கிழமைப்படியாக வெளியே எங்கேயும் போயிலையோ பீச்சுகளுக்கு? பீச் பக்கம் போகிறேன். பீச் கடை பக்கம் வாங்க ஐஸ்கிரீம் கடை பக்கம் எதுவும் அதோட எங்களுக்கு வந்து இந்த பீச்சுக்கு போகிறது தீபாவளியோட எங்களுக்கு வெறுத்துட்டேன்னு. இன்னொரு பயமா இருந்து என்னடா ஆண்டு போனோம்னு இருந்தது. ஏன்டா அவ்வளோ பிரச்சனை என்ன காரணம்னு சொல்லி சொன்னா எல்லாருமே குடிச்சிட்டு எல்லாருமே அடிபாடு கொண்டு இருந்தது. எனக்கு ஹெல்மெட் அடிக்கிறா சணல் அடி அதுவும் தலையில பார்த்து அடிச்சது. படிகளுக்கு சண்டை பிடிச்சி அடிக்கிறது. அதுக்குள்ள நாங்களும் போய் நிற்க எங்களுக்கு மாறி விழுந்தா என்ன இல்லை மேலே போய் கேட்கறது. அதுவும் சின்னங்களோட உணவுல பயமா இருந்தது. அதுக்குள்ள பைக் எடுக்கப்பட்ட பாடு இவ்வளோ க்ரௌட். அதோட நினச்சிட்டேன் இனிமே இப்படியான ஃபங்க்ஷனுகளுக்கு பீச் பக்கம் போகக்கூடாது. உண்மைதான். நாங்கள் தனியாக போனாலும் பரவாயில்ல சின்னாக்களை கொண்டு போகக்கூடாது. முக்கியமாக ஜெரோமினா மட்டுட்டு தான் போயிருக்கேன். ஜெரோமி ஒரு வேற ஒன்று பார்க்குது. பீச்சுக்கு போகிறதே அவியட்ட சின்ன சந்தோஷத்துக்காக அங்கே போகிறோம். அவை விட்டுட்டு போனா அப்புறம் நாங்கள் போகவே இல்லையே. சாப்பாடு வாங்குதில்லை உங்களுக்கு? சாப்பிட்றோம். சோறு எல்லாம் அப்படியே இருக்கு. வெக்கப்பட்டு கொண்டு கடமை கனடா வீடியோக்கு வாரையில தானே வெக்கப்படுறேன். சாப்பாட்டுல நான் ஒரு நாள் வெக்கப்படுறேன். நாங்கள் கஷ்டப்படுறது இதுக்காக தானே. இதுல வெக்கப்பட்டு என்ன செய்யறது? சரி அப்போ நாங்கள் வந்து எங்களோட வீடியோ நாங்கள் முடிச்சு கொள்ள போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை அப்படியா போயிட்டு என்ன பொழுதுகள். சரி அப்போ ஓகே எங்களோட வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கிறோம். பாய்.